பேரன்பிற்குரியவர்களே வணக்கம். ஏன் என்ற கேள்வியை எதற்கும் கேட்பீர், எவரிடமும் துணிவுடன் விளக்கம் கேட்பீர் என்று ஏதென்ஸ் நகரத்து மக்களை திரட்டினானே சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்தவர்களெல்லாம் மறைந்து போனார்கள். ஆனால் இன்றும் வரலாறாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸை போல முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை என்று சொன்னாலும் வரலாறாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆம் நண்பர்களே, 2006 தமிழ் திருநாட்டின் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் உலக செய்திகள் அறிந்து கொள்ள வேண்டும், உலகை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வண்ண தொலைக்காட்சி பெட்டி என்று சொல்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை தந்தார். அந்த திட்டத்தினால் 3742 கோடியே 42,52,900 ரூபாய் செலவில் 1,72,80,000 குடும்பங்கள் பயன் பெறுகின்ற வகையில் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை 15/9/2006 என்று வழங்கினார். ஏழை எளிய தமிழ்நாட்டு மக்கள் உலக நடப்புகளை அறிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். அந்த மாபெரும் தலைவன் இன்று நம்மோடு இல்லை என்று சொன்னாலும் இன்றைக்கும் வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் வாயிலாக வரலாறாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மாபெரும் தலைவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்துவோம். மண்ணுக்குள் இருந்தாலும் தங்கம் தங்கம்தான், மன்னனின் முடிவிலே இருந்தாலும் தங்கம் தங்கம்தான். தங்கநகர் தலைவர் தானை தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்துவோம்.